ஓரணியாம். ஆமா. சிறந்து விராடற்படை ஓரணியாம். அப்படி நாய்கள் எல்லாம் பிடித்துக் கொண்டு ஆமா படலை திரட்டி வருகிறார்கள். மந்திரி ஆமா பார்த்தான் கம்சன் உடனே புறப்பட்டு வருகிறான். சிங்க கோடி மறக்க ரதத்தில் வந்து கொண்டிருக்கின்றான் கம்சராஜன். அப்படி அரண்மனை விட்டு வெளியில் வருகிறான். ஆமா தங்கையரும் வாழ்ந்திருக்கூடிய தெருவுடைய தேர் வருகிறது. ஆமா பார்த்தால் தங்கையர்கள் தெய்வீக ரோகிணியும் தங்கை அதோ பார் அண்ணனின் தேர்கொடி பறந்து வருகிறது. படையில் போய் கொண்டிருக்கிறது. அப்படியானால் நமது அண்ணன் தான் வருகிறார். அண்ணனை பார்க்க வேண்டும், ரதத்தை சேர்க்க வேண்டும் என்று கீழே இறங்கி வந்தார்கள். அண்ணனின் ரதத்தை வழிமறைத்தார்கள். அண்ணா அண்ணா என்ன எங்க சிலை இருந்தீர்கள் சொல்லப்பா? எங்க தங்கையரே, நான் வனத்திலே வேட்டையாட போகிறேன். வேட்டையாடையா? வேட்டையாடையா? ஆமாம்மா அண்ணா. அண்ணன் வேட்டையாடுவது நாங்கள் பார்க்க வேண்டும் அண்ணா. ஆகா என்ன அம்மா? என்ன அண்ணா? தங்கையரை வேட்டையாடை பார்க்கதே ஆகாதம்மா. ஏன் அண்ணா? அந்த வனத்திலே துஷ்ட மிருகங்கள் உண்டு. துஷ்ட மிருகங்கள் வந்தால் உங்களை கொன்றாலும் கொஞ்சம் விடும் அம்மா. அண்ணா நீங்க வரும்போது எனக்கு என்ன கவலை? அப்படியானால் நாங்க வருகிறோம் அண்ணா. அண்ணன் வனத்தில் வந்தால் வேட்டையாட பார்ப்போம் அண்ணா. ஆகட்டும் அம்மா, ஆகட்டும் என்றேன். தங்கையருக்கு ஒரு தேரை உத்துவர சொல்லி அந்த தேரை ஏற்றினார். தங்கையர் ஒரு தேரை வரவும் கம்சன் மற்றொரு தேரை வரவும் வந்தார். வனத்திலே வந்தார்கள். வேட்டையான இடத்தில் வந்தார்கள். ஒரு பெரிய மரம். அந்த மரத்தடியில தங்கரை அமர வைத்தான். சுற்றி காவலுக்கு ஆள வைத்தான். புறப்பட்டான் கம்சன். வேட்டைகள் ஆடுகிறான். எப்படி பாருங்கள், எப்படி வேட்டைகள் ஆடி வாரான் கம்சராஜன். கம்சராஜன் வேட்டைகள் ஆடி வாரா. கம்சராஜன் வேட்டைகள் ஆடி வாரா. நாட்டிகமாக வீரன் மலையண்டையும் குஞ்சு விட்டு ஆடல்ல கரடிக்கண்டல் மண்மையுடன் விட்டு வேட்டைகள் ஆடி வருகிறார். ஆமா, மான், கரடி, சிங்கம். சிங்கம் இல்ல, யானை, கிளி, இதை விட்ட பிறகு கண்ட விட்டுருவான். மானை கண்ட விட்டுருவோம். ஏன்னா அதெல்லாம் பாவம் நல்ல. அது வேட்டையாடுதான் இருக்கு. பண்ணி பண்ணிதான் எல்லாம் அழிக்கிறது. ஆமா, சிங்கம் மாடிப்பட்ட துஷ்டமிருகங்களை பார்த்தால் விளைப்பான், தொடுப்பான், மிருகங்களை கொல்வான் கம்சன். இப்படியாக மிருகங்களை கொஞ்சம் விட்டு சரி வருகிறான் கம்சன். வேட்டைகள் ஆடியாச்சு. தங்கி இடத்தில் வருகிறான். தங்கச்சி முகத்தை பார்க்கிறான். தங்கீரே, நான் போகும்போது நல்ல லைட் மாதிரி பிரகாசமா இருந்தவங்க மோஞ்சி. இப்ப ஏனோ உங்கள் முகம் என்ன தங்கீரே பாடாத மலர் முகத்தான். பாடி எங்க இருப்பதென்று ஓடாத மலர் முகத்தான். ஓடி எங்க இருப்பதென்று என்று சொல்லி அந்த நவள் எங்கே அவன் கேட்ட போதே சொல்லி அண்ணன் தண்ணீர் தகம் பெரிதாகி தாகமாக இருக்குதென்றால் தாகத்திற்கு தண்ணி தந்தாள். தண்ணீர்கள் பிடித்திடுவோம். பாடாத மலர்முகம். அம்மா, பாடி இருப்பதன் காரணம் என்னம்மா? அண்ணா, தண்ணி தாகமா இருக்குது அண்ணா. ஆனா தண்ணி வேணும் அண்ணா, தண்ணி வேணும். அப்படியா? ஆமா அண்ணா. ஒரு பெண்ணுக்கு ஆண்கள் சிலர் துணை இருப்பாங்க. ஆமா, பிறந்து வளர்கிற போது தந்தை துணை. ஆமா, வளர்ந்து வெளியே வருகிற போது அண்ணன் துணை. ஆமா, கல்யாணம் முடிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க போது கணவன் துணை. பிள்ளைகள் பிறந்து கணவன் இருந்து போய் விட்டால் யார் துணை? பிள்ளைகள் தான் துணை. அப்படி ஒரு பெண்ணின் வாழ்க்கையில ஆண்கள் 4 விதத்தில் வருவாங்க கண்டிப்பாக. ஆனால் பெண் என்பவள் 2 விதத்தில் வருவாங்க. எப்படி? ஒன்று தாய், இன்னொன்று மனைவி. ஆணின் வாழ்க்கையில் முக்கியமான பங்கு தாயும் மனைவியும். ஆமா,
ஆனால் பார்த்தாள் தேவகி ரோகிணி அம்மா அண்ணனின் முகத்தை பார்த்து சொல்லவும் அப்படி அண்ணா என்னம்மா எங்களுக்கு தண்ணீர் தாகமா இருக்கு தண்ணி தானே ஆமா மந்திரி என்ன எங்க